வெல்கம் டு ஒண்டர் ஃபேக்ட்ஸ் தமிழ். நம்ம எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பை கடந்து தான் வந்திருப்போம். ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு விதமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டா இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும், ப்ராப்பராக டை அண்ட் ஷூஸ் போட்டிருக்கணும், டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணக்கூடாது, எங்கே போனாலும் லைனில் போயிட்டு லைனில் தான் வரணும், டீச்சர்ஸை எங்கே பார்த்தாலும் விஷ் பண்ணணும். இந்த மாதிரியான ரூல்ஸை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வித்தியாசமான ரூல்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படிலாம் கூட ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ரூல் நோ ரெட்டிங். நம்மளாம் பல பேருக்கு எக்ஸாம்ஸ்னால் ரொம்பவே கடுப்பாக இருக்கும். எக்ஸாம்ஸை எழுதுறது கூட பிரச்சனை இல்லைங்க, அந்த பேப்பரை டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணி தருவாங்க பாருங்கள். ரெட்டிங்கை வச்சு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேப்பரை அப்படியே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட காட்டினோம்னா என்னடா படிக்கிற, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம திட்டும் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி பல வழிகளில் இந்த ரெட் கலர் ஆனது நம்மளை கடுப்பேற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் யூகே மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரெட் கலரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம ரெட் கலரை ஆபத்தான நிகழ்வுகள் மற்றும் செயல்களை சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ரெட் கலர் ஆனது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விதமான மன அழுத்தத்தையும் ஒரு விதமான அச்சத்தையும் உண்டாக்குறதா சொல்றாங்க. இந்த ரெட் கலர் பெண்ணுக்கு பதிலாக மனதுக்கு ரொம்பவே இதமளிக்கக்கூடிய ப்ளூ, கிரீன், எல்லோ, பிங்க் இந்த மாதிரியான கலர் பெண்களை யூஸ் பண்ணலான்னு ரூல் போட்டிருக்காங்க. இந்த ரூல் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரூல் நோ பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்மள பல பேர் ஸ்கூலுக்கு போகிறோம்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் போவோம். ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? இங்கிலாந்தில் உள்ள சில ஸ்கூல்ஸில் பெஸ்ட் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டிருக்காங்க. இந்த ரூலுக்கு சில பேரண்ட்ஸும் சில சைக்காலஜிஸ்ட்டும் ஆதரவு தராங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுட்டா அவங்க வீட்டுக்கு வந்தாலும் ஸ்கூலுக்கு போனாலும் ரொம்பவே சோகமாக இருக்கதா சொல்கிறாங்க. இதனால் அவங்க மனதளவில் பாதிக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இப்போது புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வந்தால் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க. இதனால் அந்த ஸ்டூடெண்ட் ரொம்பவே தனிமையில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த ரூலுக்கு சில பேரண்ட்ஸும் சில சைக்காலஜிஸ்ட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க கூட சண்டை போட்டாலும் அந்த சூழ்நிலையில் எப்படி சரி செய்வது அப்படின்றத அவங்க கற்றுக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரூல் நோ ரைசிங் ஹேண்ட்ஸ். நம்ம கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணுறதுக்குனே சில பேர் இருப்பாங்க. அந்த டீச்சர்ஸோட கிளாஸில் நம்ம எந்தவித பயமும் இல்லாமல் ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் சில டீச்சர்ஸ் யாரை கொஷின் கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அவங்களோட கிளாஸ் ஹவர்ஸில் எங்கே நம்மளை கொஷின் கேட்டுருவாங்களோன்னு சொல்லி ஒரு வித பயத்தோட அப்படியே சில மாதிரி உக்காந்துருப்போம். ஏதாச்சும் ஒரு டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எல்லா டீச்சர்ஸும் இந்த மாதிரியே இருந்தால் எப்படி இருக்கும்? இங்கிலாந்தில் உள்ள நாட்டிங்ஹாம்ங்கிற சிட்டியில் உள்ள ஒரு ஸ்கூலில் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் யாரை கொஷின் கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி இந்த ரூலுக்கு பல பேரண்ட்ஸும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் ஒரு வித பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கிறதால அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீச்சர் செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்க்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரியாமலும் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் இழக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரூல் நேப் டைம். பொதுவாக மதிய நேரத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றதுங்கிறது ரொம்பவே இயல்பான விஷயம். அதுவும் ஸ்கூலில் சாப்பிட்டதுக்கப்புறமா கிளாஸை கவனிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுவே கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலான்னு சொன்னால் சூப்பராக இருக்கும்ல. சைனாவில் உள்ள ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட் லஞ்சுக்கு அப்புறமா அரை மணி நேரம் தூங்கிக்கலான்னு ரூல் இருக்குது. சின்ன குழந்தைங்களா இருந்தால் வீட்டிலேருந்து வரும்போதே பெட்ஷீட் மற்றும் பில்லோவை எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. இதுவே பெரிய பசங்கன்னா பெஞ்சில் படுத்து தூங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறதால ஸ்டூடெண்ட்டோட ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ரூலை கேட்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்குல்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரூல் கிளீனிங் அப். நம்மெல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வர்றதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுலேயும் அங்கே போய் வேலை செய்யணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஜப்பானில் உள்ள ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட் தான் அவங்களுடைய வகுப்பறைகள், பள்ளி வளாகங்கள் மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்யணும்னு ரூல் போட்டிருக்காங்க. இதன் மூலம் ஸ்டூடெண்ட் தங்களையும் தங்களை சுற்றி உள்ள இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கிறத கற்றுக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்க வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூலுக்கு பேரண்ட்ஸும் ஆதரவு தர்றாங்க. இதில் எந்த ரூல் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒண்டர் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.